friends, welcome to Ronnie Tailors. Product design can என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையிலையும் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸை ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சீக்வென்ஸ் கோல்டு கலர் சீக்வென்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மாதிரி எடுத்துட்டு சீக்வென்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் நீடில் உள்ளே போட்டுடலாம். திரும்பவும் நம்ம பீட்ஸை ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. திரும்ப வந்து 2 பீட்ஸ்க்கு இடையிலையும் ஒரு சைடு ஸ்டிச்சு. திரும்பவும் கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபைவ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட் அந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் வந்து சீக்வென்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் நீடில் உள்ளே போட்டுடலாம். இப்போ திரும்பவும் நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு சைடு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுக்கலாம் இல்லையா, இதில் 2 பீட்ஸ் இடையில நம்ம ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப வந்து ரெட் கலர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். மாதிரி பீட்ஸ் போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நேராக போடாமல் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயும் நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் போட்டுக்கலாம். அப்புறம் இது சுற்றிலும் ரெட் கலர் பீட்ஸ், இதை சுற்றிலும் ரெட் கலர் பீட்ஸ் போட்டுக்கலாம். த்ரெட் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க நல்லா. நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டோனை ஒட்டிலும் சீக்வென்ஸ் போட்டுக்கலாம். சீக்வென்ஸும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸும் எடுத்திருக்கேன். சீக்வென்ஸும் பீட்ஸும் எடுத்துருக்கோம் இல்லையா, பீட்ஸ் இந்த மாதிரி தூக்கிட்டு
இந்த மாதிரி மேல் பக்கம் எடுத்துகிட்டு இந்த சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் போட்டுக்கலாம். திரும்பவும் ஒரு சீக்வென்ஸ் நம்பர் 2 எண்டிங் பீட்ஸ் மேல் பக்கம் எடுத்துகிட்டு சீக்வென்ஸ்குள்ளே இருக்க ஹோலில் நீடில் உள்ளே போட்டுடணும். சீக்வென்ஸு சுகர் பீட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீடில் நம்பர் 10 தான். இந்த இடைவெளியிலேயே நம்ம வந்து சீக்வென்ஸும் பீட்ஸும் போட்டுக்கலாம். இந்த உள்பக்கம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். நான் மெட்டீரியலோட கலரில் எடுத்திருக்கேன். நம்ம கலர்லாம் வந்து நான் இதில் என்ன போடுறேன்னா அதே போடணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு சேரீயில் என்ன கலர் வந்திருக்கோ அது போட்டுக்கலாம். கலராக கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு சீக்வென்ஸு நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் இதுவும். சீக்வென்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் நீடில் உள்ளே போட்டுடலாம். ஒரு சீக்வென்ஸு ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸு. வந்து நம்ம ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் ரொம்ப ஈஸியான டிசைன் இது. பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா நீட் லுக்கில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.